சிவபெருமான் ஒரு நாள் பூமிக்கு வராரு. அப்போது அவருக்கு ரொம்ப பசிச்சதாம். எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு. அவருக்கான சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் அந்த பக்கமா ஒரு தொழு நோயாளி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கையை நீட்டுறாரு. தொழு நோயாளி ஆச்சரியத்தோட அவர் பார்த்துட்டு அவர் சாப்பிட்ட இந்த தட்டோட எடுத்து அவர்கிட்ட கொடுக்கறாரு. அதையும் எம்பெருமான் அன்போட சாப்பிடுறாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த தொழு நோயாளி எந்திரிச்சு ஓடுறாரு. ஓடி அடுத்த வேளை சாப்பாடோட வராரு. வந்து அதையும் எம்பெருமானுக்கு கொடுக்கறாரு. அதையும் வாங்கி அன்போட சாப்பிடுறாரு. சாப்பிட்டு திரும்ப எந்திரிக்கிறாரு. அதுக்கு இறைவன் சொன்னாராம், பொறுப்பா நான் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னாராம். அதுக்கு அந்த தொழு நோயாளி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீங்க வேற யாரு? என்ன படைச்ச இறைவன் சொல்ல போறீங்க அதானே அப்படின்னு கேட்டாராம். எம்பெருமானுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாராம். எனக்கு இந்த தொழுநோய் வந்த போது என் மனைவி என்னை வெறுத்தாள். நான் பெற்ற பிள்ளைகள்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கினார்.